சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர், லால் சலாம் படங்களை தொடர்ந்து தற்போது அவரது நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கி வரும் படம் வேட்டையன். இந்த படத்தோட ஷூட்டிங் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. படத்தோட ஷூட்டிங் இந்த மாதத்துக்குள்ள நிறையட உள்ளதா தகவல்கள் வெளியாயிட்டு வருது. குறைவான பட்ஜெட்ல குறைவான நாட்கள்ல இந்த படத்தோட ஷூட்டிங் திட்டமிட்டப்பட்டிருந்தது. படத்துல போலீஸ் அதிகாரியா நடித்து வராரு ரஜினிகாந்த். படத்துல என்கவுண்டரை மையமா வச்சு திரைக்கதை அமைந்திருக்கு. படத்துல ரஜினியோட கேரக்டர் மாசா அமைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மாதத்திற்குள்ள இந்த படத்தோட ஷூட்டிங்கை நிறைவு செய்துவிட்டு வரும் ஏப்ரல் மாதத்துல தலைவர் 171 படத்தோட ஷூட்டிங்ல ரஜினிகாந்த் இணைய இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க நிலையில தற்போது சென்னையில இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வேலைகள் அவர் மேற்கொண்டு வராராம். இந்த படத்தோட அறிவிப்பு கடந்த ஆண்டிலேயே வெளியான நிலையில விரைவிலே ஷூட்டிங் குறித்த அறிவிப்பை படக்குழு மேற்கொள்ளும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. படத்துல கல்வி தொடர்பான கதைக்களமும் அமைந்திருக்கிறதா சொல்லப்படுது. நடிகர் ரஜினிகாந்த் அடுத்தடுத்து சிறப்பான படங்கள்ல நடிச்சிட்டு வராரு. அவரது படங்கள் கலவையான விமர்சனங்களை பெறும் நிலையில வசூல்ல என்றுமே பின்தங்கியதில்லை. அந்த வகையில அவர் அடுத்தடுத்து அண்ணாத்த, ஜெயிலர் படங்கள்ல சிறப்பான வசூலை பெற்றிருந்தது. ஆனா தன்னுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினி இயக்கத்துல கேமியோ ரோல்ல நடிச்சிருந்த ரஜினிகாந்த் அவர் நடிச்ச லால் சலாம் திரைப்படம் 9ஆம் தேதி திரையரங்குல ரிலீஸ் ஆச்சு. அவருக்கு கலவையான விமர்சனங்களையே பெற்று தந்திருக்கு. வசூலிலும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் சரியாவே போகவே இல்லை. இந்நிலையில அடுத்ததா டிஜே ஞானவேல் இயக்கத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட டைட்டில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வெளியானது. வேட்டையன் என்ற படத்திற்கு டைட்டில் வைக்கப்பட்டுள்ள நிலையில படத்துல போலீஸ் அதிகாரியா ரஜினிகாந்த் நடிச்சிட்டு வராரு. கல்வியை மையமா வச்சு இந்த படத்தோட கதைக்களம் அமைந்திருக்கிறதா சொல்லப்படுது. இதே போல போலி என்கவுண்டருக்கு எதிராகவும் இந்த படம் பேசுவதா சொல்லப்படுது. முன்னதா இந்த மாதத்திற்குள்ள இந்த படத்தோட ஷூட்டிங் நிறைய உள்ளதா சொல்லப்பட்டது. ஆனா இந்நிலையில படத்துல ரஜினிகாந்த் தொடர்பான போர்ஷன்களே இன்னும் 15 முதல் 20 நாட்கள் ஷூட்டிங் மீதம் இருக்கிறதா படக்குழு சார்பில் சொல்லப்படுது. மேலும் மற்றவர்களின் போர்ஷன்களும் மேலும் 10 நாட்கள் தொடர்ந்து எடுக்க திட்டமிட்டிருக்காங்களாம். 80 to 90 காலகட்டத்தை மையமா வச்சு இந்த படம் உருவாயிட்டு வருது. இதையொட்டி 10 to 15 இடங்கள்ல செட்டை போட்டு படத்தோட ஷூட்டிங்கை இயக்குனர் எடுத்து வருவதா படக்குழு சார்பில் தகவல் வந்திருக்கு. விரைவில் இந்த படத்தோட ஷூட்டிங் நிறைவடைந்து அடுத்ததா தலைவர் 171 படத்தோடைய ஷூட்டிங்க்கு இணைவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. 2 தினங்களுக்கு முன்பு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றிருந்த தலைவர் 171 படத்தோடைய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வேலைகளை தான் மேற்கொண்டு இருக்கிறதாகவும் விரைவிலே ஷூட்டிங் குறித்த அறிவிப்பு வெளியாக உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காரு. முன்னதா படத்துல ரஜினியை இதுவரை இல்லாத வகையில காட்ட உள்ளதா அவர் சொல்லியிருந்தாரு. இது படத்துக்கு மேலும் எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. அவர் படத்துல வில்லனா நடிக்க உள்ளதாகவும் சொல்லப்படுது. இந்நிலையில படத்தோட ஸ்கிரிப்ட் வேலைகள்ல அதிகப்படியான உதவி இயக்குநர்களை அவர் ஈடுபடுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் வேட்டையன் படத்துடைய டீசர் அல்லது ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச்சை விரைவிலே நம்ம எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் 14 டீசர் அல்லது ட்ரெய்லர் வர அதிக வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க வேட்டையன் படம் இல்ல தலைவர் 171 படம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், நீங்க எதுக்கு வெயிட் பண்றீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.